கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவை வாழ்த்துகிறேன். தேவனர்லி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த இரவு நேரத்தில் நம்ம ஒரு பகுதியை தியானிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்கள். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எங்க பார்த்தாலும் பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு. என்னை ஏமாத்திட்டாங்க. அது ஒரு வாலிப பிள்ளையா இருக்கலாம், ஒரு வாலிப பையனா இருக்கலாம், முதியோராக இருக்கலாம், குடும்பத்தில் யாரானாலும் இருக்கலாம். அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா போதும், ஆமாம் எங்களை ஏமாற்றிட்டாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க, இந்த காரியத்தில் என்னை ஏமாற்றிட்டாங்க, அதனால் நான் உட்காந்து அழுதுட்டுருக்கேன், நான் ஏமாந்துட்டேன். நிறைய காரியம் சொல்லலாம். ஏமாந்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு பாயிண்ட் இல்லை, அதில் நிறைய பாயிண்ட் வரும். நகை கொடுத்துருப்பாங்க, பணம் கொடுத்துருப்பாங்க, பல காரியங்கள் சொல்லலாம். ஃப்ரெண்டை நம்பி மோசம் போயிருப்பாங்க, எத்தனையோ காரியம். யாரை நம்பக்கூடாது, யாரை நம்பணும் தெரிய மாட்டேங்குது. சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்லுது. ஏதோ ஒரு காரியத்திலே மனுஷனை நம்பி என்னை ஏமாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், இதெல்லாம் நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பத்தில் தலைவாணிலாம் நனைஞ்சிரும், தூக்கம் வராது, இதுதான் ஃபுல்லாக பாரமாக இருக்கும். செது போயிடலாமா, நான் யாருக்கா வாழணும், இப்படிலாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா, ஏமாத்திட்டாங்களே. நானும் தான் வியாபாரத்தில் இருந்தேன், மாந்திரியம் பண்ணி ஏமாத்தினாங்க, ஒரு 13 லட்சம் தான் போச்சு. எனக்கும் மாந்திரியம் பண்ணி செத்து போயிட்டேன், நான் உயிரோட இருக்கேன். நான் செத்து போன்னு சொல்லியே ஸ்பெஷலாக மாந்திரியம் பண்ணேன். ஏன்னா 13 லட்சம் வாங்கியிருக்காம்ல, அப்போ எவ்வளோ மாந்திரியம் பண்ணியிருப்பான். உயிரோட இருக்கக்கூடாது, குடும்பமாக சான்னு சொல்லி மாந்திரியம் பண்ணியிருந்தான். நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு மாந்திரியம் பண்ணாலும் செத்து போயிட்டான். அப்போ இரவு நேரத்தில் செய்தி என்னன்னா, சில காரியத்தை மன்னிக்கவே மாட்டாங்க. இப்போ எனக்கு ஏகப்பட்ட ஏமாற்றம் என்னோட வாழ்க்கையில் நடந்தது. ஒரு மனுஷன் மாந்திரியம் பண்ணதுனால சொந்தக்காரங்க எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. குடும்பத்தில் எல்லாரும் ஏன்னா நிந்த அவமானம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கடன் அதிகமாகும் போது பிரச்சனைகள் வந்துடும். சொந்த வீடெல்லாம் வித்தாச்சு, வியாபாரத்தை விட்டாச்சு, நடுரோடு வந்துட்டு. மனுஷனை நம்பும் போது இவ்வளோ ஆபத்து இருக்கு. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால். எனக்கு மாந்திரியம் பண்ணிட்டே இருக்கான், 13 வருஷமா மாந்திரியம் பண்ணியிருக்கான். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 2021 வரையும் மாந்திரியம் பண்ணியிருக்கான். கர்த்தர் தான் அந்த குடும்பத்துக்கு நியாயத்தை கொடுத்தார். தூக்கமாயிட்டு செத்து போயிட்டான். ஆனால் நான் பொறுமையாக இருந்தேன். நான் 2016 முழு நேரம் ஒழிக்க வந்துட்டேன். கர்த்தர் மனம் திரும்பான்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பார். தேவன் நியாயத்திற்கு கொடுக்கும்போது பக்கத்தில் யாரும் நிற்க முடியாது. 2016 நான் முழு நேரம் ஒழித்து வந்தேன். 2017 பைபிள் காலேஜ் படிக்க ஆரம்பித்தேன். 2021 வரையும் நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். பிடி வரைய கற்றுக்கிறதுனால படிக்க கற்றுக்கிற செய்தார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால். மன்னிக்கிற இருதயம் நமக்கு இருந்தால் நலமாக இருக்கும். இன்னைக்கு நைட்டு செய்தி என்ன பிரதர் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க இணைந்திருந்தால், மன்னிக்கிற இருதயம் நமக்கு வேணும். அது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஒரு வீட்டில் 30 பவுன் நகை கொடுத்துருக்காங்க, அவங்க வீட்டில் உள்ள பிள்ளை பார்த்தா கல்யாணம் முடியல. 30 பவுன் வாங்கினவங்க தரமாட்டுக்காங்க. வீட்டில் பிள்ளைக்கு பார்த்தா வயசு கூடிட்டே போகுது, கல்யாணம் முடிய மாட்டுது. சில வீட்டில் ஏதோ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல பணம் போட்டு வச்சுருந்தாங்க, ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பாயிண்ட் சொல்கிறாங்க. போட்ட பணம் திரும்பி வரல, ஏமாத்திட்டாங்க. இப்படி நம்ம நிறைய காரியங்கள் சொல்லிகிட்டே வரலாம். ஃப்ரெண்டை நம்பி பைக்கை கொடுக்காங்க, பணத்தை கொடுக்காங்க, நகையை கொடுக்காங்க,
இன்னும் நிறைய கொடுக்குறாங்க, வெளியே சொல்ல முடியாது. ஆக மொத்தம் ஏமாந்து போயிடுவாங்க. அப்புறம் நீ ஏமாத்திட்டான், நான் ஏமாந்துட்டேன், என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லி உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்புறம் மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டு மயங்கி கீழே விழுந்துருவாங்க. அப்புறம் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. எதுக்கு? மனுஷனை நம்பி. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால். ஒரு கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனை வருது? நல்லா யோசித்து பாருங்க. ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு சண்டை, மனம் திரும்பி ஒருவருக்கு ஒருவர் பேசும்போது தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். நிறைய குடும்பத்துல டைவர்ஸ் ஆகுது. என்ன காரணம்? மன்னிக்க முடியல. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, பிறந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைய என் வாழ்க்கையில எத்தனை குறை இருக்கும் யோசித்து பார்ப்போம். ஆதாம் இருந்து இன்னைக்கு வரைய உள்ள பாவங்கள் எத்தனை பாவங்கள். இயேசு கிறிஸ்து ராஜாவை ஏற்றுக்கொண்டே ரட்சிக்கப்படுறேன், பரிசுத்தாவினால் நடப்புறாரு, அபிஷேகம் நடப்புறாரு. ஒரு மனுஷன் ஆவியில இருக்கும்போது நல்லா தான் இருக்கான். மாம்சத்துல விழுந்து போயிட்டானா அவனுடைய வாழ்க்கை என்னாச்சு? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் வளரும்னு சொல்லி நம்ம டெய்லி பிரயாசப்படுறோம். ஆனால் மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ள இருக்கா? அதைத்தான் நம்மளை செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சில காரியத்தை மன்னிக்க முடியாத அளவுக்கு தேச துரோகம் மாதிரி பெரிய பெரிய துரோகம்லாம் நடந்துடும். ஒரு குடும்பத்திலே 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா வாங்கிட்டு தரமாட்டுக்காங்க. ஒரு குடும்பத்தில் 18 லட்சம் இன்டர்நெட்ல ஆன்லைன்ல ஏதோ விளையாண்டு 18 லட்ச ரூபா போயிட்டு அவ்வளோதான். அந்த பையன் உடனே மருந்து குடிச்சிட்டான், உடனே ஹாஸ்பிட்டல். ஏதோ ஒரு காரியத்தில் அடிமையாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மனம் திரும்பி வாழ்ந்தால் ஆசீர்வாதம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால். ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேருமே பேசாம தனித்தனியா வாழ்ற எத்தனை குடும்பங்கள் உண்டு தெரியுமா? 2 பிள்ளைகள் இருக்கும், 2 பிள்ளைகளுமே பேச மாட்டாங்க. வீட்டில் அம்மா அப்பா அவங்க சண்டை போடுவாங்க. சில வீட்டுக்கெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா போதும், இந்த செல்போன் தான் எப்போ பார்த்தாலும் யார்ட்டையா பேசிட்டு இருப்பாங்க. மன்னிக்கிற சுபாவம் இல்லை. இன்னைக்கு செய்தி என்னன்னா, மன்னிக்கிற சுபாவம் இல்லை. மன்னிக்கிற இருதயம் இருந்தால் நலமா இருக்கும். என்னையும் சேர்த்து தான், நம்ம எல்லாருக்கும் ஒரே செய்தி தான். இரவு நேரத்தில் யாரெல்லாம் படுத்து தூங்க போறோமோ நம்ம எல்லாருக்கும் ஒரே செய்தி தான். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மன்னிக்கிற இருதயம் இருந்துச்சு அப்படின்னா ஏன் பாவத்தெல்லாம் பிதா மன்னிப்பாரான்? நான் மன்னிக்க மாட்டேன், நான் மன்னிக்க மாட்டேன், நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி கசப்பு, வைராக்கியம், கோபம், எரிச்சல், மூர்க்கம் இதெல்லாம் உள்ள இருந்துச்சு அப்படின்னா நான் கிருபை இழந்து போயிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் வேதம் சொல்கிறது பிதாவின் சித்தத்திலே எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், தீமைக்கு தீமை செய்யக்கூடாது அப்படின்ட்டார். அதனால தீமையான காரியங்களை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கை கொண்டு நம்ம வாழும்போது நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இல்லை பிரதர், நான் எவ்வளவுதான் செய்தி கேட்டாலும் என்னையால மன்னிக்க முடியல பிரதர், நான்லாம் ஏமாந்துட்டேன், என்னையால மன்னிக்க முடியல பிரதர், அதனால எங்க வீட்டுல நிந்தைகள், அவமானம், எங்க சொந்தக்காரங்களாம் எங்களை தப்பா பேசிட்டாங்க, என் குடும்பத்துக்குள்ளே எனக்கு பிரச்சனை வந்துட்டு, என் பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்கு, அதனால எங்க குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை, இப்படி பல காரியங்கள் உடனே லிஸ்ட் வந்துடும். ஒரு பெரிய லிஸ்ட் வந்துடும், ஒரு பட்டியலே வந்துடும். ஒரு குடும்பத்துலாம் சொத்து ஏமாத்திட்டாங்க, பொறுமையா இருக்கிறாங்க, தேவன் நியாயம் விசாரிப்பான்னு சொல்லி பொறுமையா இருக்கிறாங்க. தேவன் பார்த்து கொள்வார். உங்க குடும்பத்துக்கு நியாயம் வேணுமா? தேவனுடைய பாதப்படியிலே அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்க குடும்பத்துக்கு ஒரு விடுதலை உண்டு. கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். அதுக்கு முன்னக்குட்டி என் இருதயத்திலே கசப்போ வெறுப்போ பகையோ இருக்கக்கூடாது. என் இருதயத்துக்குள்ள தேவன் வாசம் பண்றார், பிதா குமாரன் பரிசுத்தாவின் வாசம் பண்றதுக்கு என் இருதயம் சுத்தமா இருக்கான்னு சொல்லி மட்டும் நான் பார்க்கணும். ஏன்னா இருதயத்துலதான் தேவையில்லாத எல்லா குணங்களும் உள்ள வருது. யாரை ஏமாத்தலாம், யாரை கொள்ளையடிக்கலாம், எப்படி பணம் சம்பாதிக்கலாம், ஏகப்பட்ட ஒரு பெரிய லிஸ்டே அங்க உள்ளதான் வருது. அதனால இது எல்லாம் இருக்கக்கூடாது. நம்மளை யாராவது ஏமாத்திட்டாங்களா அவங்க மேல பகை இருக்கக்கூடாது,
அவங்க மேலே வைராக்கியம் இருக்கக்கூடாது, அவங்க மேலே கோபம் இருக்கக்கூடாது, அவங்க மேலே எரிச்சல் இருக்கக்கூடாது. நம்ம அவங்கள மன்னிச்சிடணும். மன்னிச்சால் பரமபிதா என்னைய மன்னிப்பாரா. இதுதான் பைபிள் சட்டம். பைபிள் சட்டத்தை தெரிஞ்சுட்டு நம்ம நைட்டு ஜெபம் பண்ணுனா நமக்கு ஒரு நல்ல விடுதலை கிடைக்கும். ஏன் ஒரு 10 நிமிஷம் செய்தி பேசுகிறோம் அப்படின்னா, இந்த 10 நிமிஷமும் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எப்படி பிரதர் அப்படின்னா, யாரையோ மன்னிக்காமல் இஷ்டம் போல் கோபத்தோட எரிச்சலோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வீட்டில் மாமியார் இருப்பாங்க, ஒரு 2 இட்லி போட்டு கொடுக்க மாட்டாங்க. வீட்டில் மருமக இருக்கா, மருமகள்கிட்ட பேச மாட்டாங்க. வீட்டில் இருக்க பார்த்தா 4 பேரில் 5 பேரில் 3 பேர் தான். 3 பேருக்குள்ள 3 விதமான கேரக்டர். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, கடைசி காலத்தில் அக்கிரமம் மிகுதியாகிக்கொண்டே இருக்கு, அன்பு தணிந்து கொண்டே இருக்கு. அதனால தான் நிறைய வீட்டில் பிரச்சனை. அப்போ பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இரவு நேரத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் மன்னிக்க முடியல, வைராக்கியம் இருக்கு, கசப்பு இருக்கு, வெறுப்பு இருக்கு, அதனால தான் மன்னிக்க முடியல. நல்லா யோசித்து பாருங்களேன். என் பாவத்தை இயேசு கிறிஸ்து அதனால கழுவி சுத்திகரிக்கிறாரு. அப்ப நான் எப்படி வாழணும்? நம்ம வாழ்க்கையில் ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்கு. நான் மற்றவங்களை பாவத்தை, என்னை யார் ஏமாத்துறாங்களோ அதை நான் மன்னிக்கும் போதுதான் பரமபிதா என் பாவத்தை மன்னிக்கிறார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இது ஒரு தீர்ப்பு மாதிரி இருக்கு, நியாய தீர்ப்பு. இந்த பூமியில நம்ம மனம் திரும்பினால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். இல்லை பிரதர், நாங்கள் அப்படிலாம் செய்ய மாட்டோம், நாங்கள் அப்படியே சாவரையும் அப்படியே தான் இருப்போம் அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா கடைசி காலத்தில் இப்போ யாருமே மனம் திரும்புகிற மாதிரிலாம் ஐடியா இல்லை. எப்படினாலும் நாங்கள் வாழ்வோம், யார் எங்களை கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு துணிகரமாக வாழ ஆரம்பிச்சாச்சு, துன்மார்க்கமாக வாழ ஆரம்பிச்சாச்சு. கடைசி காலத்தில் மனம் திரும்புகிற பிரசங்கம்லாம் இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. மனம் திரும்பினாதான் பரலோகத்தில் சந்தோஷம். ஒரே ஒரு பாவி மனம் திரும்பினா கூட பரலோகத்தில் சந்தோஷம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். இல்லை நான் மன்னிக்க மாட்டேன், நான் இஷ்டம் போல தான் இருப்பேன் அப்படின்னா அந்த கேஸ் அங்கே பெண்டிங்கில் இருக்குன்னு அர்த்தம். என் வாழ்க்கையிலே நிறைய காரியங்கள் நான் ஓப்பனாக பேசிட்டு வருவேன். என் இருதயத்துக்குள்ளே தேவன் பார்த்துட்டே இருப்பார். இன்னைக்கு என் மகன் எப்படி இருக்கான், இன்னைக்கு என் மகன் எப்படி இருக்கான் பார்ப்பாரு. இந்த செய்தி நீங்கள் கேட்குறீங்களா, உங்கள் இதயத்தில் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, தேவன் பார்ப்பாரு. அதெல்லாம் பார்த்து தான் முடிவு பண்ணுறாரு. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். அதனால் இது நியாய தீர்ப்பு நாளில் இந்த வசனம்லாம் அங்கே பேசுவார். அதனால் நம்ம இப்போ கிருபையின் காலத்தில் வாழ்கிறோம். மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கொடுக்கப்பட்ட நாளில் மனம் திரும்பி பரலோகத்துக்கு போகிற வேலையை பார்ப்போம். ஹல்லேலூயா. இரவு நேரத்துக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்கா நன்றிப்பா. எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்க, எல்லா குடும்பத்தையுமே கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்கா நன்றி. வாகனத்தை பொறுப்படுத்தின குடும்பத்தை பொறுப்படுத்தின சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோரை எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்கா நன்றி. இரவு நேரத்திலே எந்த குடும்பத்தில் அவசர காரியங்களுக்காக ஜெபித்துள்ளோ அந்த குடும்பத்தை கர்த்தர் உடனே சந்திக்க வேண்டும். எத்தனையோ குடும்பத்திலே பல விதமான பிரச்சனையோடு இணைந்திருக்காங்க. மன்னிக்க முடியாத சூழ்நிலை, மன்னிக்கிற ஒரு கிருபை தாங்கப்பா, மன்னிக்கிறதுக்கு ஒரு இருதயம் தாங்கப்பா. எங்கள் இதயத்துக்குள்ள கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சரியான இதயத்தை தாங்கப்பா. நைட்டு சில குடும்பத்தில் கண்ணீரோடு அவனோட வாழ்க்கையில அனுதினமும் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, கண்ணீரோடு தான் படுக்கிறாங்கப்பா. ஏமாந்துட்டாங்கப்பா, மனுஷனை நம்பி ஏமாந்துட்டாங்க. அதனால வந்த பிரச்சனை நாங்கள் தெரியாமல் செஞ்சிட்டோம்ப்பா. எங்கள்கிட்ட தான்ப்பா குறை இருக்கு. நாங்கள் தான்ப்பா மனுஷனை நம்பி ஏமாந்துட்டோம். மனுஷனை நம்பி ஏமாந்து எங்கள் தப்பு தான்ப்பா. எங்களை மன்னிச்சிருங்கப்பா. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தால்னு சொன்னீங்க. மன்னிக்கிற கிருபை தாங்கப்பா, மன்னிக்கிற கிருபை தாங்கப்பா, மன்னிக்கிற கிருபை தாங்கப்பா. இரவு நேரத்திலே கற்பத்தினியாக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் கறந்துவிட்டு ஆசிரியங்கப்பா. உங்கள் பிள்ளைகளை ஆசிரியங்கப்பா. பல நாளாக ஜெபிக்கிறாங்க, ஆசிரியங்கப்பா. மாசமாக இருக்காங்க, சரீரத்துள்ள பலவீனத்தையெல்லாம் நீக்கி தாய்மொழியும் ஆசிரியங்க. டாக்டர் டெலிவரி வர சொல்லியிருக்காங்க,
பயத்தோட புறப்படுறாங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. கர்த்தர் கூட இருக்கணும், பரம வைத்தியர் கூட இருக்கணும். நீங்கள் எங்கள் கூட இருந்தால் எங்களுக்கு தைரியம்ப்பா. எந்த மனுஷன் கூட இருந்தாலும் தைரியம் இல்லைப்பா. பரம வைத்தியர் கூட இருந்தால் தைரியம். சில குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாகிட்டு போகுது. திருமணத்துக்காக பணம் வேணும், நகை வேணும்னு சொல்லி யோசித்து பல காரியத்தில் டயர்டாயிருந்தாங்கப்பா. ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக தாங்க, பண ஆசை இல்லாத குடும்பமாக தாங்க, நகை ஆசை இல்லாத குடும்பமாக தாங்க, பொருளாசை இல்லாத குடும்பமாக தாங்க. நல்ல ஒரு குடும்பத்தை தாங்கப்பா. நன்றிப்பா. திருமணம் முடிந்த பின்பாக நகை பிரச்சனை, பணம் பிரச்சனை, பொருள் பிரச்சனை, சில குடும்பத்தில் மாமியார் மருமகளுக்கு பிரச்சனை, சந்தேகம், அடிக்கிறாங்க, விக்கிரக வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சுனி ஏவலில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்தில் சிகரெட்டு பழக்கம், கோயிலே கஞ்சா பழக்கம், ட்ரக் அடிக்ட், கள்ள தொடர்பு, செல்ஃபோனில் தேவையில்லாத வீடியோ, எத்தனையோ பாவத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்கப்பா. எந்த குடும்பத்தில் டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும், அந்த குடும்பத்தெல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. நைட் நேரத்தில் படுத்தா கெட்ட சொப்பனம், நைட் நேரத்தில் தூக்க மாத்திரை போடுறாங்க, பயம், தற்கொலை எண்ணங்கள், நாளை தினத்தை குறித்து யோசித்தாலே நைட் நேரத்தில் ஒரு மன அழுத்தத்தில் இருக்காங்க. சில குடும்பத்தில் செல்ஃபோனில் பல மணி நேரமாக படம் பார்க்குறது, நாடகம் பார்க்குறது, எத்தனையோ குடும்பத்தில் அடிமையில் வாழ்கிறாங்க. அந்த வீட்டுக்கு விரோதமாக கிரீசுற எல்லா வானமுள்ள பொல்லாத சத்துரும் கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும்பா. கர்த்தருடைய அக்கினி இறங்கி வரட்டுப்பா. உங்களுடைய வல்லமை வெளிப்படட்டுப்பா. என் தேவன் அதிசயம் அற்புதம் செய்கிற தேவன். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்க பிரச்சனை எல்லாம் மாற்றி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும், எல்லா குடும்பமும் மனம் திரும்பணும், எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படணும், பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும். அதிகால வேளை உங்களுடைய பாதவில்லை காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பு, அவங்க இருக்கிற இடத்துல ஒரு விடுதலை, அவங்க இருக்கிற இடத்துல பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கர்த்தர் கட்டளையிடுங்க. வீடு கட்டுறாங்க, தடையில்லாமல் கட்டி முடிக்காத கிருபை செய்யுங்க. தடைகளும் நீக்கி, எல்லா தடைகளும் நீக்கி விடுங்கப்பா. சில குடும்பத்தில் கடனில் அதிகமான மன அழுத்தம், அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. அது எந்த மாதிரி ஒரு கடன் தான் சரி, எல்லா கடனுக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளோட கூட தான் சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல்ல, அவசர சிகிச்சையில், ஐசியூவாலில், மரண தருவாயில் படுத்த படுக்கையில் எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. கர்த்தருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கி வரட்டும் ராஜா. உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே இறங்கி வாங்க ராஜா. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய அக்கிரமம், உங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து குணமாக்கித்தாங்க. உங்களுடைய பலவீனம், எங்களுடைய நோய் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவர் இறங்கி வாங்க. உங்கள் நாமம் மையம் விடட்டும். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிபூர்ணமான சுகம் தாங்க, பரிபூர்ணமான விடுதலை தாங்க, பரிபூர்ணமான ஆரோக்கியம் தாங்க. நைட் நேரத்தில் டியூட்டியில் இருக்காங்கப்பா, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் அப்பா மஃப்டி டியூட்டியில் இருக்காங்க எல்லா குடும்பத்தையும் கரத்தில் அர்ப்பணிக்கணும். சில குடும்பத்தில் வியாபாரம் பார்க்குறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ராவலிங்கில் இருக்காங்க, ட்ரெயினில் போகிறாங்க. அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு. வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க வெளியில் இருக்காங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போகிற சின்ன காரியம் கூட வரக்கூடாது. முன்னும் பின்னுமா தேவதை பாட்டி பாதுகாத்துங்க. தேவனர்களே அப்போ மினிஷனில் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும், நித்திய ஜீவனுக்குள்ளே வரணும்ப்பா. தேவனர்களே அப்போ மினிஷனுக்கு ஓனர் நீங்கள் தான்ப்பா. நாங்கள் உங்கள் பிள்ளையாக வாழணும், அவ்வளோதான்ப்பா. இந்த பூமியிலே நாங்கள் எதையுமே கொண்டு வரலப்பா. எங்களை மண்ணிலேருந்து உருவாக்குனீங்க, அதே மண்ணுக்கு தான்ப்பா நாங்கள் திரும்ப போகிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள். துதிக்கிற பிள்ளைகளா மாறணும்ப்பா. எங்களுக்கு ஒரு துதியின் அபிஷேகம் தாங்கப்பா. இடைவிடாமல் ஜெபிக்கணும்ப்பா. ஜெபிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. இரவும் போலுமா வேதத்தை தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. நைட் நேரத்தில் எங்கள் வீடு முழுதும் அப்பா முன்னும் பின்னுமா தேவதுன்னு படுறாஜா. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நைட் நேரத்தில் ஹோமில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. செல்ஃபோன்லேயோ தேவையில்லை யார்ட்டையோ பழகக்கூடாதுப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும். மிஷினரி மாதிரி உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். எத்தனையோ நாட்டுக்குள்ளே ஜெபிக்கிறாங்கப்பா. எல்லா நாட்டுக்குள்ளேயுமே ஒவ்வொரு தேவைகள் உண்டு, ஒவ்வொரு சூழ்நிலையில் இருக்காங்க. எல்லா தேசத்துக்குள்ள ஜனங்களையும் கர்த்தர் கரந்தோட்டு ஆசிரியக்கிறோம்ப்பா. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை வெறுமையாக்குறோம். நைட் நேரத்தில் சீக்கிரமாக படுத்து தூங்கி அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிறதுக்கு கிருபை செய்யுங்க. செல்ஃபோனில் தேவையில்லாத வீடியோ யாரும் பார்க்கக்கூடாதுப்பா.
எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தான். கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலியமா ஜெபம் பிதாவே. ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.